இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு குறிப்பிட்ட இமேஜினுடைய ஷேப்பில் எப்படி டைப்போகிராஃபி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு காஃபி கப் எடுத்திருக்கோம். இந்த காஃபி கப்பில் நம்ம இப்போது இது ஒரு PNG இமேஜ், அதாவது ஷேப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இமேஜ். இப்போ இந்த இமேஜில் நம்ம ஒரு பென் டூல் வச்சு இதனுடைய அவுட்லைனை மட்டும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது அந்த மாதிரி நம்ம ஒரு பென் டூல் வச்சு ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ட்ரா பண்ண இமேஜை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தனியாகவும், அதே போல் அடுத்த செக்ஷனை நம்ம தனியாகவும் வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டிவிஷனாக வேணும்னாலும் நம்ம பிரித்து நம்ம வந்து ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த அவுட்லைனை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு உள்ள எப்படி ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆல்ரெடி நம்ம அடித்து வச்சுருக்கோம். இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இப்படி நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் டைப்பாகவோ அப்படி இல்லைன்னா ஒரு சிங்கிள் வேர்டாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இல்லை பேராகிராஃபை நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் வைக்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம ட்ரா பண்ணி இருக்கக்கூடிய இந்த லேயர் டாப் ஆஃப் த லேயரில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம ட்ரா பண்ணி இருக்கக்கூடிய இந்த இமேஜ், அதாவது லைன் ஆர்ட் இப்போ நமக்கு மேலே டாப்பில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தினுடைய ஐ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கிற லைன் ஆர்ட் மட்டும் நமக்கு தெரியுது. இப்போ இந்த லைன் ஆர்ட்டில் நமக்கு எல்லாமே வந்து ஐ டூல் ஆஃப் ஆனில் தான் கொடுத்துருக்கோம். இப்போது டெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர்லேயும் லைன் ஆர்ட் ஃபஸ்ட் லேயர்லேயும் மேலேயும் இருக்குது. இப்போது நம்ம செய்ய வேண்டியது, எந்த ஷேப்போட நமக்கு இந்த பேராகிராஃப் இப்போ நமக்கு ஜாயின் பண்ணணுமோ அந்த இடத்துல ஷிஃப்ட் கொடுத்து இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் இல்லை என்வலப் டிஸ்ட்ரோட் கொடுத்து மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட் ஆல்ட் கண்ட்ரோல் C கொடுத்து நம்ம இதை பண்ண முடியும். இப்படி செய்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்மளுடைய குறிப்பிட்ட ஷேப்பில் நீங்கள் உட்காரதை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரியே ஹேண்டிலில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து உட்கார வைக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து வைக்க போகிறோம். இதுக்கு அதே மாதிரியே ஷிஃப்ட் கொடுத்து ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆப்ஜெக்டில் போயிட்டு மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சீட் ஆகிறது தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.